கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே. ரோசா செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்று இன்றைக்கு நடந்த நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசிய பேச்சு மக்களவையை மட்டுமல்ல, ஆளுங்கட்சியான பாஜகவை, பிரதமர் மோடியை அலறச் செய்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவிற்கு அவர் போட்டு தாக்கினார் என்று சொல்லுவார்களே, அந்த அளவிற்கு ஒவ்வொரு விடயத்தையும் எடுத்து வைத்து எந்தெந்த இடத்திலெல்லாம் இந்த பாஜக தோற்றது, என் பாஜக அரசு, மோடி அரசு தோற்றது என்பதையெல்லாம் விலாவாரியாக எடுத்துரைத்திருக்கிறார். எடுத்தவுடன் அவர் சிவபெருமானுடைய படத்தை காட்டி பேச ஆரம்பித்ததும், அப்படியெல்லாம் படத்தை எதுவும் எடுத்து காட்டக்கூடாது, எடுத்து காட்டிய பேசக்கூடாது, அது அவை விதிமுறைகளை மீறிய செயல் என்று அவைத்தலைவர் ஓம் பிர்லா, சபாநாயகர் ஓம் பிர்லா சொன்ன போது, நான் அதை எந்த விதமான உள்நோக்கத்துடன் காட்டவில்லை. ஒரு அரசு என்பது யாருக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது. இப்பொழுது சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறது. எனவே அதை போலத்தான் இருக்க வேண்டும் அரசும், யாரையும் அச்சுறுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு இன்னொரு உதாரணத்தை சொன்னார். சிவபெருமானிடம் சூலம் உள்ளது, ஆனால் அது அவருக்கு பின்னால் தான் இருக்கிறது. அதனை அவர் தனது இடதுகையால் தான் பிடித்திருக்கின்றார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வன்முறை அல்ல, அமைதியும் இணக்கப்பாடும் தான் என்று ராகுல் காந்தி பேசினார். இவ்வாறு அவர் பேசிக்கொண்டே வந்தபோது திடீரென்று எழுந்த பிரதமர் மோடி, இவர் இந்துக்களை அவமதித்து விட்டார் என்றெல்லாம் அவர் ஆரம்பித்து அவர் பேசிவிட்டு உடனே உட்கார்ந்து விட்டார். உடனே அதற்கு பதில் சொன்ன ராகுல் காந்தி, என்னுடைய பதில் தான் ரொம்ப முக்கியம். நீங்களோ பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ இந்துக்களினுடைய பிரதிநிதிகள் அல்ல, ஏமாற்றாதீர்கள். இந்துக்கள் வெறுப்பை விதைப்பவர்கள் அல்ல, இந்துக்கள் வெறுப்பை போதிப்பவர்கள் அல்ல, பொய்களை பேசுபவர்கள் அல்ல. இது எல்லாம் இந்து மதம் எதிர்க்கிறது, ஆனால் நீங்கள் அதைத்தான் கடைபிடிக்கிறீர்கள் என்று பதிலடி கொடுத்து அவர்களை எல்லாம் வாயடைக்க செய்து விட்டார். அது மட்டுமல்ல, அக்னிவீர் திட்டம், நீட் தேர்வு என்று ஒவ்வொன்றையும் யூஸ் அண்ட் த்ரோ என்று சொல்லி நமது நாட்டுடைய இளைஞர்களை இராணுவத்திற்கு எடுத்துவிட்டு ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு மட்டும் அவர்களை வைத்துவிட்டு அதன் பிறகு அவர்களை தூக்கி வெளியில் எறிவது என்ன நியாயம், என்ன விதமான கௌரவம் என்று ராகுல் காந்தி கடுமையாக கேள்வி எழுப்பினார். எதுவுமே இல்லாமல் அவர்களை தூக்கி வெளியில் போட்டுவிட்டால் என்ன செய்வார்கள் என்ற போது, அப்பொழுது குறுக்கிட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அவருடைய சும்மா ஒன்றும் நாங்கள் தூக்கி போடல, 1 கோடி ரூபாய் கொடுக்க போறோம், கொடுத்துதான் அனுப்ப போறோம் என்று சொன்னார். ஆனால் அது இப்பொழுதுதான் நாம கூட கேள்விப்படுறோம். அக்னி வீரர்கள் என்று எடுக்கக்கூடியவர்கள் அந்த ஒப்பந்த காலத்திற்கு பிறகு வெளியேறும் பொழுது அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும் என்று சொல்லி இப்பொழுதுதான் நாமே கேள்விப்படுறோம். எனவே ராஜ்நாத் சிங் என்ன சொன்னார், உண்மையா பொய்யா என்பது நாளைக்கு அத்தனை பத்திரிகைகள்ல தெரிஞ்சிடும். அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா, இதுதான் அவங்கள ரொம்ப மோடி, நீங்க ராமருக்கு கோயில் கட்டினீங்க, அயோத்தியை தான் ராமர் பிறந்த இடம், நீங்க அங்கத்தான் ராமனுக்கு கோயில் கட்டினீங்க, அதுக்கு நீங்க திறப்பு விழா பண்ணீங்க, பிராண பிரதிஷ்டை பண்ணீங்க, எல்லாமே பண்ணீங்க. ஆனா அயோத்தி உங்களை நிராகரித்து விட்டது, அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னார். நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் போற பாதை தவறு என்பதற்கு அதுதான் அத்தாட்சி. ஏனென்றால் அந்த மக்களை நீங்கள் முழுமையாக புறக்கணித்தீர்கள். அந்த கோயிலுக்கான பல்வேறுபட்ட திட்டப்பணிகளுக்காக அந்த மக்களை வஞ்சித்தீர்கள். ராமர் கோயில் திறப்பு விழாவில் அயோத்தி மக்கள் யாரும் கலந்து கொள்ளாத அளவிற்கு உங்களுடைய நடத்தை இருந்தது என்றெல்லாம் மிக காட்டமாக தாக்கி பேசினார். இவ்வாறு கிட்டத்தட்ட ஒரு 25 விடயங்களில் ராகுல் காந்தி எடுத்து விளாசி தள்ளினார் என்று சொல்ல வேண்டும், அந்த அளவிற்கு அவர் பேசினார். இன்று இந்த நாடாளுமன்ற விவாதத்தை இன்று மதியம் முதல் பார்த்தவர்கள் அனைவருக்கும் ஒரு விடயம் தெரியும். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளினுடைய பங்கு என்ன, எதிர்க்கட்சிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை இன்றைக்கு இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் பலரும்
ஐயத்திற்கு அப்பாற்பட்டு புரிந்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவிற்கு ஆளுங்கட்சியினருடைய கூச்சல், குழப்பம், எதிர்ப்பு எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கிவிட்டு தான் பேச வந்ததை முழுமையாக எடுத்து பேசினார் ராகுல் காந்தி. அதான் ரொம்ப முக்கியம். அவர் ஒரு 1.25 மணி நேரம் பேசியிருக்காரு. இந்த 1.25 மணி நேரமும் ஆட்சியினுடைய அவலங்களை முழுமையாக தோல்வித்து காட்டினார். எதிர்கட்சிகளுடைய வாதம், எதிர்கட்சி தலைவராக இருந்து செய்யக்கூடிய வாதம், அது எந்த அளவிற்கு மதிக்கப்படும் என்பதற்கு இன்றைய நாளில் பாஜகவும் அவைத்தலைவர் ஓம் பிர்லாவும் ராகுலுடைய பேச்சை சகித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆட்பட்டு நின்றதையே நாம் பார்த்தோம். அந்த அளவிற்கு அந்த அவருடைய உரை இருந்தது, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதே அளவிற்கு அது போனால் நிச்சயமாக இந்த கூட்டத்தொடரிலேயே அரசியலில் பெரும் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு விவாதங்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையும் வெடிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அது நாட்டில் நிச்சயமாக விரைவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.